சிவகாசியோட முதல் பெண் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அதை விட சிவகாசியோட சிறந்த எம்எல்ஏன்ற ஒரு பட்டம் வாங்கணுன்றது தான், அந்த பட்டத்தை அண்ணாக்கு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த வெடி விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு கலாச்சாரம் இறந்தவங்களுக்குலாம் அதிக நிவாரணம் கிடைக்குது. உயிரிழந்தவங்களுக்கு வந்து வெடி விபத்துல இதே தான் நீங்க பழைய கவர்மெண்ட்ல கேட்கவே இல்லை. நாங்க இப்பதான் வந்திருக்கோம், இன்னும் 2 நாள் கூட ஆகல. இந்த கேள்வியை நாங்க செய்யாதப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நாங்க பண்ணுவோம். எங்களுக்குன்னு அந்த ஒரு இது வரும்போது நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கான அந்த கமிட்டி தான் உட்காந்து நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கமிட்டி இன்னைக்கு வரை யாருமே அமைக்கவே இல்லை. இதில் எக்ஸ்பர்டீஸ் வந்து உட்கார போகிறாங்க, ஓனர்ஸ் எல்லாரும் வந்து உட்கார போகிறாங்க, பொதுமக்கள் அங்கே இருக்க தொழிலாளர்கள் வந்து உட்கார போகிறாங்க. 3 பேரும் உட்காந்து கலந்தாராய்ந்துட்டு அதில் நம்ம வந்து என்ன அப்படின்றத பற்றி பேசணும். நேரடியாக போய் மார்ச்சரி வரை நாங்கள் போய் பார்த்துருந்தோம். 2-2:30 மணி வரை வந்து மக்களோட இருந்து ஆதரவாக, தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே ஆதரவாக இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பண்ணோம். அது சம்பந்தமாக கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு தான் போகிறோம். அதுக்கான இது எல்லாத்தையும் கலெக்டர் சார்கிட்ட பேசி நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மதுவிலக்கை பற்றி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். அதாவது முக்கியமான பகுதிகளில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட வைத்தவர் அவர். அப்போனா எந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே இந்த ஒரு ஆக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது.